அனைவருக்கும் வணக்கம் மற்றும் நம்மிடமிருந்து தொடங்குவோம். நம்ம ஈரோடு பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழா 15 நாள் சிறப்பாக நடக்குது. அது முடிஞ்சு நல்ல சளி காய்ச்சல் ஒரு வாரமாக ஒன்றும் பண்ண முடியல. இன்றைக்கி முக்கியமான ஒரு கல்யாணம், நம்ம வியாபாரிக சங்கத்தில் இருக்கிற சாரோட பொண்ணு கல்யாணம் போயே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது சொல்கிறதுக்கு. இந்த கோயிலில் இந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் அவ்வளோ மன உளைச்சலை நான் சந்தித்தேன். ஆனாலும் நிறைய நல்லவங்களோட துணையினாலையும் நம்பிக்கையினாலையும் நம்மளோட சேவையை நம்ம தொடர்ந்து செஞ்சோம். இதில் சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு சேவை செய்கிறதுக்கு நம்ம இவ்வளோ போராட வேண்டியதாக இருக்கே, எதுவுமே செய்யாமல் எல்லாருக்குமே இடையூறாக இருக்கிற ஆட்கள் நம்மளுக்கு இத்தனை வேலை செய்கிற நம்மளை இடைஞ்சல் பண்ணுறாங்களே அப்படிங்கிறது ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது. ரொம்பவே நடுவில் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன். எனக்கு பேசுகிறதுக்கான எண்ணமே வரல. மனமெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் இருந்தேன். அதாவது இந்த சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க பாருங்க, அமைதியாகவே கொள்ளுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள்னு சொல்லக்கூடாது, ஒரே ஆள் தான். அத்தனை நான் மட்டும் இல்லை, கோயிலில் இருக்கிற நிறைய விவிஐபிஸை கூட பயங்கர டென்ஷன் பண்ணி விட்டுட்டாங்க எல்லாத்தையுமே. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எவ்வளவு நல்லது செய்ய போனாலும் அங்கே சில நண்டுங்கள்லாம் நம்மளை வேலை செய்ய விடாமல் எலி வரைக்கிற மாதிரி பெரிய தொந்தரவு. அவங்களும் செய்ய மாட்டாங்க, இருக்கிறவங்களையும் நிம்மதியாக விட மாட்டாங்க, ஒரு ஆஃபீஸர்ஸை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. டார்ச்சர் பண்ணிவிட்டு சும்மா பெட்டிஷன் போட்டுட்டு பெரிய தலைவலி அனுபவிச்சுருந்தாங்க. அது சீக்கிரமாக நான் வெளியில் அது என்ன ஏதுன்னு நான் சொல்லணும், அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்துட்டு தான் சொல்லணும். ஆனால் உண்மையாக அந்த சரியான நேரத்துக்கு ஒரு அண்ணா வந்தாங்க. அது யாருன்னு சொன்னோம்னா அது வேறமாக இருக்கும். அந்த அண்ணா கரெக்டாக பேசினாங்க. இவங்க இத்தனை வருஷம் இந்த வேலையை செய்கிறாங்க, உன்னால செய்ய முடியுமா, நீ செய்கிறியா சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டு வேறு டாபிக் மாற்றிட்டாங்க. இல்லை, அவங்க பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காங்க, கோயிலில் வேலை செய்யணும், கம்பத்தை தொடக்கூடாது, அவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏன் இளஞ்சின்னு ஒன்றுக்கு ஒன்று ஒரு போர்டு வச்சுருக்கோம், குட்டி போர்டு, பால் பாக்கெட் கொண்டு வரவங்கள கட் பண்ணி வாங்கிட்டு போங்கன்னு மேலே நம்ம அது எப்படி போடலாம், அவங்க விளம்பரம் பண்ணுறாங்க. எங்களை டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நான் நினச்சிட்டேன் நாம் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோமா, நமக்கு அவருக்கு ஆகலையோன்னு நினச்சா அங்கே இருக்கிற நிறையா பேர் பயங்கர இடையூறு. எல்லாரும் கையில் கிடச்சி சாத்தணுங்கிற வெறியில் இருந்தாங்க. ஏதோ நல்லபடியாக இந்த திருவிழா நடக்கணும் அப்படின்னு உயரதிகாரிகள் எல்லாருமே அமைதியாக, ஏதோ ஒரு குடைச்சல் வரும் தேவையில்லாத எல்லாத்தையும் நம்ம தாண்டணும், எல்லாருமே தாண்டி நல்லபடியாக இந்த என்ன சொல்கிறது திருவிழா ரொம்ப நல்லா முடிஞ்சுது. எனக்கு ஆனால் உண்மையாகவே ரொம்ப சங்கடமாக இருந்தது, கஷ்டமாக இருக்குது. அந்த நாள் கிடக்கிறதுக்கு சாம போயிடலாமா அப்படிலாம் எனக்கு தோணுச்சு. ஆனால் நம்ம எடுத்துக்கிட்ட இது மாதிரி 1000 குடைச்சல் பார்த்துருக்கோம். அப்பெல்லாம் நான் கொஞ்சம் ஃபோர்ஸாக பேசுவேன், எதிர்த்து பேசுவேன், சண்டைக்கு நிற்பேன், அதை எப்படி நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு. ஆனால் நான் ரொம்ப அமைதியாக நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனாலும் பரவாயில்ல, அந்த அமைதியை நான் கடந்தேன். அதுக்கான பேசினாங்க. அப்புறம் எல்லோரும் மொத்தமாக சப்ஜெக்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க, மூச்சு வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாம் அமைதியாகிட்டாங்க. எல்லாம் நல்லபடியாக நடந்தது. இனி அடுத்த முறை நாம் இந்த பணியை தொடர்றப்போ இன்னும் முன்னேற்பாடுகளோடு இன்னும் நிறையா நம்ம தயாராகிக்கணும் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய தெரிஞ்சவங்க கோயிலுக்கு வந்தாங்க, நம்ம இளைஞருக்கு நிறைய உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, நிறைய வாழ்த்துக்கள் சொன்னாங்க, நன்றி சொன்னாங்க. நிறைய பேர் தெரிஞ்சவங்க, எனக்கு நிறைய பேர் தெரியல, ஏன்னா அடையாளம் தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. என்னை எல்லாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய தெரிஞ்சவங்க இருந்தாங்க. எல்லோரும் அவங்க வீட்டு குழந்தையா மாவு பொங்கல் இதெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் மாரியம்மன் அருளால் நீங்கள் வேண்டிட்டு போன அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உறுதுணையாக அந்த ஆத்தா இருப்பாங்க. நானும் வேண்டிக்கிறேன். இளஞ்சியின் சேவைகள் தொடர உறுதுணையாக இருக்கிற அத்தனை பேருக்கும், வாழ்த்துறவங்களுக்கும், அதை விட என்னை இந்த மாதிரி இடையூறு பண்ணுற அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் நான் வேறு என்ன பண்ண முடியும், மாற்றங்கள் யோசிக்க முடியும். அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த உடைய பேசி அவர் பேசுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் அப்புறம் பேசுகிறேன். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மற்ற நண்பர்கள் தொடங்குவோம்.